ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி கரெக்டாக டைம் என்ன 12 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி 12:28 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எல்லாம் ரூமில் இருந்தோம். ரூமில் இருக்கும்போது வெளிலேருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. அது கொஞ்ச நாளாக அப்படி தான் கேட்டுட்ருக்கு. சரி ஓகே அது என்னென்னு இப்போ போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கிளம்பியாச்சு. இப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம். கன்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு நான் இங்கே போயிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக, ஆனால் சவுண்ட் நல்லாவே கேட்குது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியலை, பட் சவுண்ட் நல்லா கிளியராக கேட்குதுங்க. சவுண்ட் நல்லா கிளியராக கேட்குது. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸு என்னென்னு எனக்கு எதுவுமே சொல்ல தெரில. கரெக்டாக கிளம்பலான்னு எல்லாம் கிளம்பியாச்சு. எல்லாருமே இப்போ இந்த நிற்கிறாங்க பாருங்கள், தெரியலான்னு தெரில. எல்லாருமே கிளம்பியாச்சு. பட் இப்போது நான் அந்த சவுண்ட் வந்தோடனே எல்லாம் பயப்படுறாங்க இங்கே போகிறதுக்கு. எனக்கு வேணாம், பயமாக இருக்குது, பேயாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுற, அடிச்சுட்டுனா ஏதோ பண்ணிடும் அப்படி இப்படின்றாங்க. சரி வாங்க நம்மளே தனியாக போகிறதா இருந்தாலும் போகலாம், யாரும் வந்தால் கூட்டிகிட்டு போகலாம். பட் எனக்கு இன்றைக்கி அது உங்களுக்காண்டி எடுக்கணும் முடிவு எடுத்தாச்சு. போகலாம். உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன், பட் கிளியராக கேட்குதா என்னன்னு தெரியலை. கரெக்டாக அது நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடிலாம் அந்த வாய்ஸ் கேட்கல. இந்த இது பேச ஆரம்பித்த உடனே அந்த வாய்ஸ் கேட்குது. கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருப்போம். கண்டிப்பாக அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு. நேற்று நைட்டு கூட நான் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதோட நேற்று நைட்டு கூட சேம் சவுண்ட். அதனால் ஃபஸ்ட் இயர் பசங்க போய்ட்டு இதே ஹாஸ்டலில் வீடியோ எடுத்தேன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியலை. ஃபைனலாக கிளம்பியாச்சுங்க. சேம் பாதை, அதே பாதை கிளம்பியாச்சு. போயிட்டுருக்கோம். எனக்கு எதுவுமே கரெக்டாக தெரியலை. அது என்னது ஆடா கிளம்பியாச்சுங்க. ஒரு நிமிஷம், அது அப்படியே பேக் சைடு நான் வீடியோ திருப்பிக்கிறேன். போயாச்சுங்க, போயிட்டுருக்கோம், உள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கேருந்து தான் ரொம்ப சவுண்ட் வருது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு. இப்போ என்ன பூட்டி இருக்கு? திறந்தா இருக்கா? இங்கேருந்தாங்க சவுண்டு வருது. ஆனால் வாய்ஸ் கேட்குதா? கேட்கும்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். பட் இருந்தாலும் இங்கே போகிறதுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. சரி ஓகே, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லாம் உங்களுக்காண்டி தான் போயிட்டுருக்கேன், வேறு யாருக்காண்டியும் இல்லை. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்குள்ள வந்துருங்க. சவுண்ட் கேட்குதா? கரெக்டாக அந்த டோர் தெரியுதா? அந்த டோர் அந்த சைடு பேக் சைடு போனோம்னா ஒரு சமாதி ஒன்று இருக்குது. எல்லாம் டவுட் பண்ணுறது அங்கேருந்தான் சவுண்டு வருதுன்னு. ஆனால் இது வரைக்கும் என்னென்னு தெரியலை எங்களுக்கே. இப்போ நானும் ஃப்ரெண்டும் தான் வந்திருக்கோம். இவங்க இந்த பேட்ச் தான் நேற்று வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. கரெக்டாக அது வெளியிலேருந்து எடுத்திருக்காங்க, உள்ளே வரல. வெளிலேருந்து எடுத்ததுக்கு இவங்களும் சவுண்ட் கேட்கவும் உள்ளே வந்து பார்த்துருக்காங்க. சரி ஏதோ பூனை நாய் தான் கத்துது,
மெஸ்ஸுக்குள்ள வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்காங்க. எதுவும் ஆமாம், அந்த சைடு இருக்குது, பின்னாடி இருக்குது, ஜன்னலுக்கு அந்த சைடு இருக்குது, பின்னாடி அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது. வாங்க நம்ம அப்படியே பேக் போயிடுவோம். இதுக்கு மேலே எனக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்படியே நம்ம பேக் அடிச்சாச்சுங்க எங்களுக்கு. ஹே இருங்க, உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்க. அது தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக அந்த டெஸ்க்கு அடியில் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கைஸ், ஐ ஃபைண்ட் இட். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி கிளம்பியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு வீடியோ எடுத்துருவோம். மெஸ்ஸுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி உடம்புலாம் அப்நார்மலாக இருக்குது. நார்மலாக இல்லை, ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது. மறுபடியும் அங்கே போகலாமான்னு யோசனையாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க மாடிக்கு மேலே போய் பார்க்கலாம். என்ன நடந்தாலும் லாஸ்ட்டில் எனக்கு இந்த வீடியோ தான் ப்ரூஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக் சைடு திருப்பிக்கிறேன். பார்த்துடா, யாரும் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா மேலே. உண்மை மேலே யாரும் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. நீங்கள் பாருங்க மேலே, அங்கே தெரியுதா அந்த ஹோல்? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. டார்ச் இருக்கா? இல்லையே, டார்ச் வேறு இல்லை. அந்த ஹோலில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இருங்க, ஜூம் அப்போ. இல்லைங்க, என்ட்லேயும் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ரிலே சாரி, எனக்கு இது கரெக்டாக தோணலை. மேலே போயிட்டு மொட்டை மாடி போமா இல்லை என்ன பண்ணுவோம்? நீங்கள் நான் வந்து விழுந்த என்னன்னே தெரில. திடீர்னு வந்து கரெக்டாக இங்கே மேலேருந்து வந்தோம். இங்கே மேலே போனோம். மேலே போயிட்டு மேலே ஏதோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. திடீர்னு வந்து அங்கே வந்து இவர் விழுந்துட்டார். சொல்ல முடியல, ஒரே திக் நிமிடங்கள் மாதிரி போயிட்டுருக்கு. சரி வாங்க மேலே போவோம், என்ன நான் பார்த்துக்கலாம். இல்லை, பேக் அடிக்க வேணாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். மாதிரி இருட்டுனாவே நமக்கு பயம்தான். எல்லாருக்குமே சரி, உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் இருட்டுனா ஒரு பயம் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி பாருங்க, யாரோ நிற்கிற மாதிரி இருக்குல்ல. இங்கேயும் ஜூம் பண்ண முடியாது. கரெக்டாக எங்களுக்கு இருட்டாக இருக்குது, அதனால் ஜூமிங் கரெக்டாக இருக்காது. சாரி. எங்களுக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல அதாவது சம்திங் கரெக்டாக ஏதோ கிடக்கு. பட் இதுக்கு மேலே நாங்கள் வந்ததே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்ததே இல்லை. ஏதேதோ மேலே கிடக்கு. கண்டிப்பாக யோசிச்சு கூட பார்க்க முடியல இந்த மாதிரி மொமெண்ட்லாம். வாங்க கன்டினியூ பண்ணலாம். ஓ, ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. காற்று வேறு சிலுசிலுன்னு அடிக்குது இந்த இடத்துல. கரெக்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா, யாரோ இங்கே வந்து இருந்துட்டு போன மாதிரி நிறையா இருக்குது.
என்னது அந்த கார்னரில் தெரியுதா உங்களுக்கு? ரத்தக்கரையா தெரில. ஆனால் இங்கே யாரோ வந்து தங்கிட்டு போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு 1 இயர் இருக்கும். 1 இயர் முடிய போகுது. 1 இயர் முடிஞ்சு 2 இயர்ஸ் ஆக போகுது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் சவுண்ட் கேட்குதான்னு பாருங்கள். சவுண்ட் கேட்குதா? இன்னொரு சவுண்ட் மேலே கேட்குது. யாரோ ஓடி வர மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது. ஏங்க இதுக்கு மேலே என்னால் வீடியோ கன்டினியூ பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப பயங்கரமான சவுண்ட்லாம் மேலேருந்து கேட்குது. திடீர்னு நிற்கும் போது யாரோ ஒடியாடுற மாதிரிலாம் மேலே சவுண்ட் கேட்குது. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இதோட வீடியோ பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். பட் போட முடியுமா என்னன்னு என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியலை. ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே இருக்குது இந்த ஹாஸ்டலில். பட் இது மாதிரி மூமெண்ட்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அந்த சவுண்ட் கேட்கும். நான் சவுண்ட் கேட்கலன்னு சொல்ல, சவுண்ட் கேட்கும். பட் அந்த சவுண்ட் இவ்வளோ கேட்கும். ஒரு லிமிட்டாக கேட்கும். ஒரு பூனை கத்துற மாதிரி சவுண்ட் கூட நீங்கள் சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். ஒரு பூனை கத்துற சவுண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி கேட்கும். பட் இப்போ வர சவுண்ட் எல்லாமே இந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் அதில் இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. எங்களுக்கே பயங்கரமான ஷாக். பட் இந்த வீடியோ நாங்கள் நேற்றே எடுத்துருக்கலாம். பட் நேற்று எங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் ஜஸ்ட் எப்போதும் போல தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டோம். பட் அந்த சைடு இருக்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. போயிட்டு பார்த்தோம்னா சரியான ஷாக். இந்த அளவுக்கு பயங்கரமான சவுண்டு வருது அந்த இடத்துல. உங்களுக்கு இப்போ அந்த சமாதி பக்கத்தில் என்னால் சத்தியமாக போக முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ண முடிஞ்சால் நான் மார்னிங் போய்ட்டு அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லையா நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஹே காய்ஸ், இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி த்ரில்லிங்கான வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். வழியாக போயிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியலை. கண்டிப்பாக எனக்கு என்னன்னு தெரியலை. இந்த மாதிரி அப்நார்மலே இருக்குது. எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்டிப்பாக இதுக்கு புரியலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. அதை சொல்கிறக்காண்டி தான் இந்த கிளிப்பு. ரூம் வந்தாச்சு. சரி, ஓகே, பாய். தேங்க்யூ.